கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வர முத்து ரோகிணி உளர்ன வார்த்தை விஜயா கொடுத்த வார்னிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முத்து அண்ட் மீனா ஹாஸ்பிட்டலில் ரோகிணியோட மகன் கிருஷ்ண சந்தித்து அவரை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் முத்து அண்ட் மீனாவுக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா தப்புகளையுமே செஞ்சுக்கிட்டுற ரோகிணிக்கு ஸோ எந்த பிரச்சனையுமே வரலை அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஒவ்வொரு முறையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடியோ நமக்கு வெளியாகி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதாவது இந்த எபிசோடோட இறுதியில் மீனாவுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததுனால முத்து மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கத்தில் ரோகிணி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. அப்போ ரோகிணி எதுக்குமா இப்போ ஃபோன் பண்ண, நான் தான் உன்னை நான் கடையில் இருக்கும்போது எதுக்கும் கால் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே மனோஜ் வேற இருக்கா அப்படிங்கிற மாதிரியா திட்ட. அதுக்கு ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே கிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேண்டி அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. இதனால் ஷாக்கான ரோகிணி இப்போ நான் இங்கேருந்து எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ரோகிணி ஹாஸ்பிட்டலில் கிருஷ்ண பார்த்துட்டு கையில் ஒரு கவர் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது இன்னொரு பக்கத்தில் இந்த ரூம்ல இருந்து முத்து அண்ட் மீனாவும் வெளியே வராங்க. அப்போது முத்து மீனா ரோகிணியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா இனி வர எபிசோட்ஸில் ஒளிபரப்பாகும். அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று வெளியாகி இருந்துச்சு. அதில் ஹாஸ்பிட்டலுக்கு போன முத்து அண்ட் மீனா ஆம்புலன்ஸில் இருந்த கிருஷ்ணை பார்த்து ஐயோ கிருஷ்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்குது. அப்போது ரோகிணியோட அம்மா கிட்ட மீனா எங்கள் வீட்டில் வந்து 2 நாளைக்கு இருங்க அப்படிங்கிற மாதிரியா கிருஷ்ணன் ரோகிணியோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. கிருஷ்ணை பார்த்ததும் அண்ணாமலை என்ன ஆச்சு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் மீனா நாளைக்கு தான் கட்டு பிரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் விஜயா இங்கே என்ன ஹோட்டலாக வச்சு நடத்துகிறோம், இல்லை இது என்ன ஹாஸ்பிட்டல் வாடா இந்த மாதிரியா கோப்பட. அதுக்கு முத்து இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் விஜயா இவங்க தங்குறதுக்கு இங்கே ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்க, அதுக்கு ரோகிணி இவங்க எங்கள் ரூம்லேயே தங்கிக்கிட்டோம் ஆன்ட்டி இந்த மாதிரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயா ரோகிணி கிட்ட இவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் நாளைக்கே வெளியே அனுப்பிடணும், நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கிட்டேயே சொல்கிறாங்க. இனி ரோகிணி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டைமாச்சும் ரோகிணி பற்றின உண்மைகள் வீட்டில் யாருக்காச்சும் தெரிய வருமா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த டைமும் வழக்கம் போலவே ரோகிணி தப்பிச்சிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்துட்டு வந்த கதைக்களமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆன ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. சேம் பிரச்சனை, ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கே இல்லாமல் நடக்குது, நிறைய விஷயங்களை இந்த சீரியலில் சொதப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஸோ எனிவே நீங்கள் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலுடைய கதைக்களம் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன சொதப்பல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.